இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை பிளாக்மெயில் பண்ணி அந்த அபூர்வா உன்னை வச்சு நாடகம் ஆடுறாங்கிற விஷயம் தெரியாம நேத்து ராத்திரி நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டமா. மொத்த சொத்தையும் அவங்க பேருக்கு எதுக்கு எழுத சொல்றாங்கன்னு குழப்பமா இருந்துச்சு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, அந்த அபூர்வா கிட்ட இருந்து ரொம்ப தெளிவா தப்பிச்சிட்ட. வெரி குட்மா. தேங்க்யூ மாமா. ஒரு வழியா நாம நினைச்சதை சாதிச்சிட்டோம். நாட்டியத்து மேல மச்சானுக்கு இருந்த அந்த வெறுப்ப நீ போக்கிட்டமா. உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. அது இருக்கட்டும் மாமா. இனிமே நம்ம என்ன பேசுறதா இருந்தாலும் ரொம்ப கவனமா பேசணும். மறுபடியும் அந்த ராட்சசி கையில மாட்டினா நம்ம பெரிய ஆபத்துல மாட்டிக்குவோம். சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேலை நிறைய இருக்கு. சரிங்க மாமா. வணக்கம் மேடம். நான் உங்க முன்னாடி இப்படி வரத பார்த்து உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க மேடம். இன்னொரு வாட்டி உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க முன்னாடி வரமாட்டேன் மேடம். ஐயோ, காலெல்லாம் நடுங்குது மேடம். உன் திமிரு எல்லை மீறி போயிட்டு இருக்குங்கிறது புரியுது. நீ பயங்கரமான ஆளுதான். உன்னை விடவா அபூர்வா? நீ நாடகம் போட்டு ஊரை ஏமாத்துற, நான் நியாயத்தை நிலைநாட்ட அதே வேலைய செய்யறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். நான் நல்லவன்னு சொல்லிதான் உன் அம்மாவுக்கு ஒரு முடிவு கட்டி ஒரேடியா மேல அனுப்பிட்டேன். நீயும் உன் அம்மா மாதிரி தான். ஆனா என்ன, அவ கிளாஸ், நீ மாஸ். அவ்வளவுதான் வித்தியாசம். நேரம் பார்த்து உன்னையும் சீக்கிரமா மேல அனுப்பிடுறேன். நீ மேல போனதுக்கு அப்புறமும் நான் எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பியே தவிர நீ அனுப்புன உடனே போற ஆள் நான் இல்ல. எங்க அம்மாவும் நீ நல்லவன்னு நினைச்சதுனாலதான் உன் கையால அநியாயமா இறந்து போனாங்க. அவங்களுக்கு இதுதான் நீன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவங்க நாட்டியமாடியே உன்னை மிதிச்சு கொன்னிருப்பாங்க. என்னால எப்படி இவ்ளோ உறுதியா சொல்ல முடியுதுன்னு நீ கேட்கவே இல்ல. கேக்குறதுக்கும் பயமா இருக்கா அபூர்வா மேடம்? சொல்லுடி, சொல்லு. உன் அம்மா என்ன நாட்டியத்தாலேயே மிதிச்சு கொண்டு இருப்பான்னு அவ்வளவு உறுதியா எப்படி உன்னால சொல்ல முடியுது? சொல்லு, கேக்குறேன். ஏன்னா அதே ரத்தம் தான் ஏன் உடம்புலயும் இப்ப ஓடிட்டு இருக்கு. எனக்கு இருக்கிற இதே தைரியம் எங்க அம்மாக்குள்ளயும் இருந்திருக்கும்ல. அதனாலதான் உறுதியா சொல்றேன், உன்னை மிதிச்சு கொன்னிருப்பாங்கன்னு. பாக்கலாண்டி. உனக்கு முடிவு கட்டுறதுக்காக நானும் ஏன் வீழ்ச்சிக்காக நீயும் ஆடுற இந்த ஆட்டத்துல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துடலாம். பாரு பாரு, மேல போனதுக்கு அப்புறமும் நீ கீழே தான் பாத்துக்கிட்டே இருப்ப. நான் எப்பவும் வெற்றி பாதையில தான் நடந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஷோபா சந்திராவோட பொண்ணு. நான் ஷோபா சந்திராவோட பொண்ணு. நான் ஷோபா சந்திராவோட பொண்ணு. டி அண்ணா, நீ பூமிய பாக்குற மாதிரி இல்ல, அப்படியே முழுங்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணுடா. நீ ஏன் கண்ணுல பாருடி, நான் பாக்குறது ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். அப்ப சரி, உன் கண்ணை புடுங்கி என்கிட்ட கூட நான் பாக்குறேன். உன்னை போட்டுனுவே. என்ன அபூர்வா, நம்ம பொண்ணு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ரெடி ஆயிட்டு இருக்கா மாமா. ஏதோ இப்ப வந்துருவா. சரி. நீ என்னதான் அன்லிமிட்டெட் கார்டு கொடுத்தாலும் பாப்பா எப்பவுமே காஸ்ட்லி சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் தானே போடுவா. அத மாட்டிக்கிட்டு வரதுக்கு ஏமா இவ்வளவு நேரம் ஆகுது? சித்தி, நீ கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு இருக்கியா? அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அப்பா, உன் பிரஸ்டேஷனையும் ரொம்ப நல்ல பொறுமையா சொல்ற. அதனாலதான்
இந்த வீட்ல நீ மகா நடிகையா இருக்க. வாயை மூடிக்கிறேன், நான் மூடிக்கிறேன். அதோ நம்ம நட்சத்திரம் வந்துட்டா. நக்ஷத்ரா, உன்னை இப்படி பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நக்ஷத்ரா, நீ இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல அப்படி ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்க. நட்சத்திரம், இப்பதான் நீ தமிழ் பொண்ணு மாதிரியே இருக்க. நீ நடந்து வரும்போது அப்படியே மகாலட்சுமி வர மாதிரியே இருந்தது. நட்சத்திரா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா. அபூர்வா, முதல்ல பூஜை பண்ண சொல்லு. சரி. ஆஹா, என் பர்த்டே அதுவுமா? நானே என் கையால பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்ல, அந்த பூஜை விஷயம்லாம் உனக்கு தெரியாது இல்லம்மா? தெரிஞ்சுக்கிட்டேன் டாடி, உங்களுக்காக நான் அதை கத்துக்கிட்டேன். எந்த தடைகளும் இல்லாம விநாயகருடைய ஆசீர்வாதத்தோட இந்த பூஜையை ஆரம்பிக்கிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஹே सर्वविघ्नोपशान्तये अगजा आनन पद्मार्गं गजाननम् अगर्मिषम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे एकदन्तम् उपास्महे. டே அண்ணா, இது உண்மைதானா? என்னால இதை நம்பவே முடியலடா. நீ இது வரைக்கும் பூமி என்ன காதலிக்கிறான்னு சொன்னா நம்பியிருக்கியா என்ன? டே, கனெக்ஷன் இல்லாம பேசாதடா. நான் சொன்னது நட்சத்திராவை பத்தி. நான் சொல்றதும் என் லவ் பத்தி தான்.